வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலான சிக்கன் பீட்சா பார்க்க போகிறோம். சிக்கன் பீட்சா செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 2 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ போல் சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். பிளாக் ஆலிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போல் பிளாக் ஆலிவ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன் ஆலிவ் வந்து ஒரு 3 போல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை பொறுக்கிற சூடில் வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ml போல் எடுத்து வச்சுருக்கேன். ஈஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஷெஸ்வான் சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். துருவிய மொசரலா சீஸ் வந்து நல்லா ஒரு கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். பெல் பெப்பர்ஸ் ட்ரைட் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன், எல்லோ, ரெட் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. பன்னீரும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பீட்சா சாஸ் வந்து நான் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றப்போ நான் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பீஸாக்கான டோவை நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த நம்ம எடுத்த இந்த வெந்நீரில் வந்து நம்ம எடுத்த வந்து ஈஸ்ட்டும் சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அட் டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 minutes போல் ஆகும். ஸோ நம்ம 2 minutes டைம் கொடுத்தோம், நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நல்லா கை பொறுக்கிற சூடில் வந்து நம்மளுக்கு வெந்நீர் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபர்மெண்ட் ப்ராசஸ்க்காக வச்சுட்டு இந்த ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம மைதாவில் சேர்த்து நல்லா நம்ம பீட்சாவுக்கு டோ ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அகலமான பவுலில் வந்து நம்ம எடுத்த மைதாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மைதாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா பிணையணும். மாவு வந்து கையில் ஒட்டுறது போல தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம மாவு வந்து நல்லா பிணையணும். ஈஸ்ட்டும் நம்ம மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், ஈஸ்ட்டையும் மாவும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் இலகன பதத்தில் வந்து நம்ம மாவு வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இலகன பதத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிணையக்கூடாது. பீட்சாவுக்கு வந்து கொஞ்சம் இலகன பதத்தோடு நம்ம மாவு பிணையணும். மாவை பிணையும் போது கையில் ஒட்டுறது போல தான் இருக்கணும். இருந்தால் நம்ம நல்லா மாவு பிணையணும். ஏன்னா ஈஸ்ட் நம்ம சேர்த்துக்கனால மாவு வந்து கையில் ஒட்டும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், நான் வந்து மாவை பாருங்கள், இந்த மாதிரி இலகன பதத்தை நம்ம மாவு வந்து பிணைஞ்சி வைக்கணும். ஸோ மாவு வந்து நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ மாவு வந்து கை விடாமல் 15 நிமிஷம் போல் பிணைஞ்சோம்னா நல்லா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் மாவு வந்துடும். இப்போ வந்து 2லேருந்து 3 மணி நேரம் போல் நம்ம வெளியே வந்து மாவை வச்சிடலாம். மாவு வந்து புளிக்கணும். ஏன்னா வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசனில் மேக்ஸிமம் நம்மளுக்கு 2.5 hour போல் எடுக்கும். சம்மராக இருந்தால் 1.5 hour நம்மளுக்கு மாவு வந்து டபுள் த சைஸ் கிடச்சிடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2.5 hour போல் மாவு வந்து வேணா ஹீட்டில் வைக்க போகிறேன் நான். அதாவது வந்து அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம மாவை வந்து தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மாவு வந்து நல்லா புளிக்கட்டும். இந்த மீன் வயலில் வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சிக்கனை வந்து ஒரு அழகான குட்டி பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஷெஸ்வான் சாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் சிக்கன் கூட. இதுக்கு வந்து காரமே வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் சாஸ் தான். சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம், கலந்து விட்டுடலாம். உப்பும் இந்த ஷெஸ்வான் சாஸும் நம்ம சிக்கனை நல்லா ஒன்றோட ஒன்று கோட் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம ஆட் பண்ண ஷெஸ்வான் சாஸும் உப்பையும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபார் கிறிஸ்பினஸ்க்காக தான் கார்ன்ஃப்ளவர். அதே நேரத்தில் நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு அவனில் வைக்கும் போது வெந்து வரும். ஸோ அதனால தான் கார்ன்ஃப்ளவர். நல்லா சிக்கனை வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். பாருங்கள், சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா 1.5 hour போல் நம்மளுக்கு நல்லா மேரினேஷன் ப்ராசஸில் இருக்கணும். 1.5 hours கழித்து நம்ம இதை அவனில் வச்சு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லை க்ரில் பண்ணி கூட எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பீஸாக்கான டோவை வச்சு நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணி பீஸா செஞ்சு எடுக்கலாம். ஸோ 1.5 hours கழித்து நம்ம சிக்கனை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பீஸாக்கான டோவை பருப்பு எப்படி நம்ம டாப்பிங் செட் பண்ணி எப்படி நம்ம பீஸாவை அவனில் வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1.5 hours கழித்து நம்ம ஒன்றா மீண்டும் சந்திக்கிறேன். பீட்சாக்காக வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், 1.5 hour போல் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா நம்மளுக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம அவனில் வைக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேன் எடுத்திருக்கேன், அவனில் வைக்கக்கூடிய பேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆயில் போட்டு நான் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ தனித்தனியாக வச்சுக்கோங்க சிக்கனு. அப்புறம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் சிக்கன்.
சிக்கனை பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ ஒரு கில் ராக் வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயே வந்து நான் சிக்கனை ப்ளேஸ் பண்ணிடுறேன். சிக்கனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் மைக்ரோவேவ் மொத்தம் பண்ணலாம். மைக்ரோவேவோட பவர் லெவல் வந்து H1 வச்சுட்டு 10 minutes போல் நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் வந்து நம்மளுக்கு ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபுல் குக் தேவையில்லை. ஏன்னா நம்ம மறுபடியும் பீஸாக்கு மேலே டாப்பிங்ஸ் அதெல்லாம் நம்ம சேர்த்து மறுபடியும் ஒரு 5 to 7 minutes போல் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு சிக்கன் வந்து ஆஃப் குக் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள் அவன் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 20 seconds தான் இருக்குது. 20 seconds கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நம்மளுக்கு ஆஃப் குக் இருந்தாலே மேக்ஸிமம் சிக்கன் வந்து நல்லாவே வெந்துட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 minutes. ஸோ பாருங்கள் அவன் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கலக்கலாகவே வெந்திருக்கு. ஸோ பாருங்கள் சிக்கன் வந்து ரொம்ப கலக்கலாக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா ஆற விட்டுடலாம். பீட்சாக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். 3 hours போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு டோ வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள் டபுள் த சைஸ் வந்திருக்கு எனக்கு. இது போல் நம்ம மாவு வந்து ரெட்டிப்பாக வந்து வரணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மறுபடியும் பிணைஞ்சு எடுத்துடலாம் பீஸாக்கு. ஸோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண டோவில் வந்து 4 equal பார்ட்ஸாக நான் வந்து நல்லா மாவை பிணைஞ்சு மறுபடியும் நான் வந்து ஈக்குவலாக பிரித்து வச்சுட்டேன். இதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம இப்போ பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி பை பேன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளால் வந்து கழுத்த முடியும். ஸோ இது வந்து பீஸாவும் செய்யலாம், பையும் செய்யலாம், ரத்தத்தொழியும் செய்யலாம். ஸோ இந்த பேன் எடுத்திருக்கேன், 3-in-1 பேன் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் பீஸெல்லாம் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கேற்றப்போ தான் நான் வந்து ஈக்குவலாக வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதில் வந்து நம்ம எடுத்த ஒரு போர்ஷனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து பரப்பி விட்டுக்கலாம் மாவை கை யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ பாருங்கள் மாவு வந்து நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு நம்ம அழகாக ஹோல்ட் பண்ணி விட்டுடலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இன்டெப்த் வரைக்கும் நல்லா வேகம் நம்மளுக்கு பீட்சா. ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி ஜென்டலாக ஹோல்ட் பண்ண போதும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்சா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பீட்சா சாஸும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சட்னி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஷெஷ்வான் சட்னி அப்ளை பண்ணலாம், ஷெஷ்வான் சாஸ் அப்ளை பண்ணலாம், பீஸா சாஸ் அப்ளை பண்ணலாம். நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற கார சட்னி அப்ளை பண்ணலாம், தக்காளி தொக்கு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய இஷ்டம் தான் ஃப்ளேவர். நான் வந்து இன்றைக்கி ஜென்ரல் பீட்சா சாஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டபுள் சீஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீஸ் லேயர் ஆட் பண்ணலாம் பீஸாக்கு. உங்களுக்கு வேணான்னா இந்த லேயரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அந்த ஹோலாக டாப்பில் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டபுள் சீஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் வந்து கொஞ்சமாக கீழே வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த எல்லோ பெல் பெப்பர் வந்து ரேண்டமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், சிக்கன் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம க்ரீன் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ரேண்டமாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெட் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸாங்கிறதுனால எல்லாமே நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் வெஜிடபிள் பீஸா செய்கிற மாதிரி இருந்தால் இந்த டாப்பிங்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணிட்டேன், ஏன்னா இதில் வந்து சிக்கனுடைய ஃப்ளேவர் தான் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ மஷ்ரூமை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ரீன் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பிளாக் கலர் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக. இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குமே பீட்சாக்கு, பிளாக் ஆலிவ்ஸ் தான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த சிக்கன்ஸ் ஆட் பண்ணிடலாம் மைக்ரோவேவில். சிக்கன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும், ஏன்னா அது சிக்கன் பீஸாங்கிறதுனால.
இப்போ நம்ம மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கீழே நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேயும் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம மிக்சடு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். பீட்சாவை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவனில் வந்து நம்ம ரெடி பண்ண பீட்சாவை வந்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஹைட்காக வேண்டி கிரில் ரேக் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்சா செட் பண்ணிவிட்டு நம்ம 6 மினிட்ஸ் போல் கொடுத்துருக்கேன். மைக்ரோவேவில் நம்மளுக்கு பீட்சா வந்து நம்மளுக்கு பேக் ஆகிடும். ஸோ 6 மினிட்ஸ் கழித்து நம்ம பீட்சா எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 6 மினிட்ஸ் போல் பீட்சா வச்சோம். பீட்சா வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். பீட்சா வந்து நம்ம பாருங்கள், நம்மளுக்கு பீட்சா வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பீட்சா கத்தரை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கலக்கலான பீட்சா, சிக்கன் பீட்சா உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இதே போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.